Hello, Nityan. Hey, Gati. Hey, how are you? I'm doing good. Good. Amma, we have decided to start this new channel, huh? Mm-hmm. Based on obviously we are copying someone else by calling it AI page. So, how do you think about the name AI page? AI page. After a long time, it looks like something which about AI in Tamil. So, and we seem to be talking in English, but we'll slowly go there. Page in Tamil. Okay. It's very good. Amma, this topic has been pretty, I would say, pretty hot topic in the last couple of months. Obviously, after OpenAI released ChatGPT. So what are your initial thoughts? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ChatGPT till அந்த 3.5 வெர்ஷன் வரைக்கும் நானும் அது ஒரு எனி அதர் லாங்குவேஜ் மாடல் மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம நிறைய இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் உங்க வால்யூம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ChatGPT நானும் அந்த வெர்ஷன் 3.5 வரைக்கும் ஐ ஃபெல் தட் இட் இஸ் ஸ்டில் நாட் தேர். நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன் என்னோட நிறைய அப்ளிகேஷன்ல. எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கான்வர்சேஷன் ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. கூகுளும் நிறைய பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்க அந்த மாதிரியே ஒரு சொல்யூஷனா தான் இருந்தது. சும்மா நீங்க சாட்ல வந்து சும்மா ஹாய் எப்படி நல்லா இருக்கியா அந்த மாதிரி பேசுற மாதிரி விஷயங்கள் தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்தது. பட் ரீசெண்டா வந்து அந்த 4 வெர்ஷன் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஐ am convinced that it is going somewhere. It seems to be powerful. The accuracy of prediction is pretty high. நான் சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னோட ரெஸ்யூமே யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சில there are people who are using this for developing companies like code அடிக்கிறதுக்கு, நிறைய கண்டென்ட் ஜெனரேஷனுக்குலாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றப்ப ஈவன் ரெசிபிஸ் இப்போ ரவிலாம் கூட அது மாதிரி, ரவி இஸ் ஆர் ஃப்ரெண்ட். ஸோ அவன்லாம் கூட அது அடிக்கடி உங்க பேரெல்லாம் எடுத்து விட்டுறாதீங்க. ஓகே, அவங்களுக்குலாம் அப்புறமேட்டு வந்து நம்ம காப்பிரைட் வாங்கணும், உங்க பேர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அதிங்க let me be honest. நானும் ChatGPT I've used ChatGPT mainly for writing a recommendation letter. I have to write a recommendation letter for them. I use ChatGPT. It seems to just give me what I needed. Obviously, it was not an important recommendation letter. And one more time, I wanted to write a job description to hire someone. I went and really tried ChatGPT, and it seems to give somewhat good answers. But then I have to go and modify it. You probably have to try the version 4. That will make it. It gives a stark difference. Munadi, what I felt with 3.5 and 4 is something one has to experience to know. சொன்னா புரியாது, அந்த மாதிரி தான். சொன்னா புரியாதுன்றீங்க. ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் தான் எனக்கு வருது. பாடலாம். ஓகே, எனக்கு சின்ன நான் வந்து எங்கேயோ ட்விட்டர்ல பார்த்த மாதிரி ஞாபகம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ChatGPT 3.5 and 4? என்ன மெயின் டிஃபரன்ஸ்? we understand the ChatGPT 3 is based on transformers blah blah blah, but 3 ல இருந்து 3.5 ல என்ன நடந்து, 3.5 ல இருந்து 4 ல அப்படி என்ன பண்ணிட்டாங்க பெருசா? ஸோ எவல்யூஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்றது என்னன்னா, கிவன் செட் ஆஃப் கேரக்டர்ஸ், இப்போ த சன் ரைசஸ் இந்த அப்படின்னா அடுத்தது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றது தான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே. So given a set of past characters, what is the next character or next word? இத வந்து நீங்க எல்லா ஆமா, அதுதான் வந்து லாங்குவேஜ் மாடலோட ப்ரெடிக்ட் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டில் ChatGPT 1, 2லாம் வந்து they were all using அந்த லாங்குவேஜ் மாடல் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர் அது வந்து அந்த லாங்குவேஜ் மாடலுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு they used content from the web. வெப்ல வந்து இப்போ விக்கிபீடியால இருந்தோ இல்ல கூகுள் ரிசல்ட் பார்சிங்ல இருந்தோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டை பார்ஸ் பண்ணி அதுல இருக்க டெக்ஸ்ட்டை தான் வந்து இன்புட் மாதிரி யூஸ் பண்ணி they call it something like scraping, web scraping அப்படின்னு சொல்லுவாங்க. They use 60% of the day web scraping. They use Wikipedia. They use I have, so probably you have more information on that. You can I was just looking at the paper. The paper had details of how they do it. They had also this Stack Overflow. It listed all these how they get the data from it. Obviously, they're collecting our data, and they're selling it for $20.
That's what. Okay, it's anyway, it's a good business model. So okay, so go on, please go on. So அதுல predict பண்ணிட்டு இருந்தது சாரி அப்படி predict பண்ணிட்டு இருந்தவங்க the only major issue with that kind of prediction was it was not conversational. அதாவது மனுஷங்களுக்கும் பேசுற மாதிரி அது இல்ல. Okay. So what the major shift with ChatGPT happened with 3 or 3.5, I don't remember the right number. 3 I think is the right number. Is basically where they add the conversational aspect of ChatGPT, where அது என்ன பண்ணிருந்தாங்கன்னா they used human feedback to retrain the LLM models to be able to make it more conversational. அதாவது நானும் நீயும் இப்ப ஒரு Zoom callல பேசுறோம், you can talk to that. So இத ட்ரெயின் பண்றதுக்கு you require human feedback. அதாவது மனுஷங்க வந்து இப்ப நான் அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, இதுதான் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டா இதுதான் n number of responses சொல்லி காட்டி மனுஷங்க வந்து சூஸ் பண்ணணும். this is more likely what I will say அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி they had to adapt the original LLM model. Original LLM models are all powerful. அத வந்து human ஃபார்ம்ல, அதாவது human chat compatible மாத்துனது தான் வந்து the first major இதுன்னு நான் நினைக்கிறேன். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து people started using it a lot. அதோட இது கேப்பபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. I think this நம்ம சொல்றோம். So just technically I read something, maybe I'm wrong, correct me. You're saying that I think this transformer model is the large language model. This is then fed into another model. I understand this is reinforcement learning. Yes. Where they are getting people to train this model. That's what you're saying. Yes. So on the people feedback வந்து you could get it more from signals of எங்கெங்கெல்லாம் conversation இருக்கோ அங்கெல்லாம் வந்து அது signal, that is a very good signal. அதாவது இப்ப கோரா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் people தான் ரெண்டு பேர் பேசுறது தானே, someone asks a question and someone replies. So அந்த மாதிரி conversational இதை கொண்டு வந்தது helped it to be used by more people. This is a very top level. நானும் வந்து probably I may be wrong in various aspects, but at top level this is how the evolution happened. The other major thing is the token size ன்னு சொல்லுவாங்க. அதாவது roughly you can map a word to a token. அதாவது எப்படி அது ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு வேர்டும் இங்கிலீஷ்ல இருக்க ஒரு வேர்டுக்கு they have a embedding ன்னு சொல்லி they will learn. அந்த embedding வந்து they assign, let's say, a dictionary of all the words, they assign numbers to it, 1 2 3 4. 1 2 3 4 assign பண்ணிட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. சோ அந்த வேர்டுக்கான ஒரு embedding ன்னு சொல்லுவாங்க அத. Even the embedding is learned, or embedding is learned. Even the embedding is learned. Embedding is learned. So அந்த embedding learn பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, similar words will have similar embeddings. அதாவது இப்ப வந்து queen and woman அப்படின்னு சொன்னா they both will be associated together. Nithilan and nerd will have same. சொன்னாலும் வச்சுக்கலாம். அது நம்ம குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும் ஒத்து வரும். சும்மா very good. So அந்த மாதிரி embedding learn பண்றது. So அந்த மாதிரி ஒரு embedding is called a token மாதிரி வச்சுக்கலாம். So every word, every sentence you send will be broken down into these tokens, and these tokens will be converted to these embedding vectors, and these vectors is the ones which are passed to the learning model to predict the next word. So இப்ப என்னன்னா, if you look at the model prediction, you send them n number of words and ask it to predict m number of words after it. So that's the prediction model in a very bare bones. இதுல வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப யூஸ் பண்றது transformer model. So I have a question. I have to stop here and I have a question for you. So if you put an n words inside, first it will learn the embeddings for these n words. So இப்ப என்ன பண்றாங்கன்னா, the whole system is learned end to end. So embeddingum வந்து இந்த whole processலயே learn ஆகும். So it is not learned separately. It's not like embedding is learned separately. அந்த first LLM model learn பண்றாங்கன்னு சொன்னல, where they have large corpus of text, அப்ப learn பண்றப்ப they learn the embeddings in one shot. அதுக்கு அப்புறம் refine the input is all the input text, output is the predicted test. உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க embedding நடக்குதுன்னு.
Embedding is first stage. At least you understand the first stage. After that, what the deep learning learns, nobody knows. Yeah, the reasoning ன்னு சொல்லுவாங்க அத. Okay. They still understand how the architecture works. அதாவது Okay. இந்த கேள்விக்கு எந்தெந்த வார்த்தையெல்லாம் அது எடுத்து அந்த இம்பார்ட்டன்ஸ்ல எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்றதெல்லாம் கெஸ் பண்ண முடியும். பட் தேர் இஸ் நோ ரீசன். இப்ப வந்து அதே நீங்க வந்து இஃப் யூ கீப் ஆஸ்கிங் மல்டிபிள் டைம்ஸ், ஸோ யூ கான்வர்சேஷன்ல வந்து யூ கீப் பில்டிங் இல்லையா? ஸோ இட் கேனாட் கிராப் பேக் அண்ட் சே வேர் இட் ஆக்சுவலி எதனால எப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த ரீசனிங் இஸ் ஸ்டில் நாட் ஃபுல்லி கிராக்ட் பை. அதனாலதான் வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் த. ஸோ இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா chatGPT-ல வந்து when you talk to it, it cannot give you references, which is what Google is better at. அதாவது நீங்க ஏதாவது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுச்சுன்னா இது வந்து வேலிடேட்டட் ஆன்சரானு உன்னால வெரிஃபை பண்றதுக்கு உனக்கு ரெஃபரன்சஸ் இருக்காது. அது சொல்றதை நம்பணும். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப அதை சால்வ் பண்றதுக்கு அது கொடுக்குற பதில அந்த பதிலுக்கு க்ளோஸா இருக்கிற வெப்ல எங்க க்ளோஸா இருக்கோ அந்த கண்டென்ட் எடுத்து அதுதான் ரெஃபரன்ஸ்ன்ற மாதிரி இப்ப காட்டுறாங்க. So that's how Bing works. Bingல என்ன பண்றாங்கன்னா to show you references to for all the reasoning it has done. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரெடிக்ஷனை எடுத்து ப்ரெடிக்ஷனுக்கு க்ளோஸா இருக்கிற கண்டென்ட் எடுத்து காட்டுது. ஓ இதை வச்சுதான் நான் இந்த கண்டென்ட் வந்தேன் அப்படின்னு சொல்லி. இது ரிவர்ஸ் அதே கொடுத்துடலாமே. வெப்ல வர அதுக்கு தெரியாது. அது எங்க இருந்து இதை ரீட் பண்ணிச்சுன்னு தெரியாது இல்ல. அது வேணா இட் இஸ் ட்ரெயின்ட் இல்ல. ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் இட் லூசஸ் இட்ஸ் கண்டெக்ஸ்ட் ஆஃப் வேர் இட் டுக் இட் ஃப்ரம். ஸோ அதனால இது வந்து அவுட்புட்டை வச்சு திருப்பி இன்புட்டுக்கு மேப் பண்ற மாதிரி இப்போ ஒர்க் ஆகிற சிஸ்டம்ஸ் அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கு டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங் நித்யன். பட் நான் ஆப்வியஸா வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு லுக் அட் லாட் ஆஃப் திங்ஸ். பட் இன் டோட்டல் ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி 4 வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. 4ல வந்து $20 கொடுத்தாதான் அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். இல்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தாலும் பரவாயில்லதான். ஓகே தென் நெட்ஃபிளிக்ஸ் ஷேரிங் மாதிரி ஷேர் பண்ணிக்கலாமா? If you are good in programming, you can write APIs. API யூஸ் பண்ணினா உனக்கு வந்து $20 கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. You can spend the amount of data you use it for, like less than $1 கூட நீ வேலிடேட் பண்ணலாம். ஒரு 10 தாட்டி யூஸ் பண்ணி 20 தாட்டி யூஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலன்னா அதோட நிறுத்திடலாம். But if you pay $20 per month, you can use it for free. Use it for free for the whole month. அது வந்து ஆனா அதுவுமே வந்து யூ கேன் யூஸ் த chat application தான். நான் வந்து APIs வேர் ஐம் மோர் நான் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சு பண்றதுனால I'm using API. API-ல வந்து you can write the chat application by yourself, but it is slightly costlier. இதான் ப்ரீபெய்டுக்கும் போஸ்ட்பெய்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீபெய்டு வந்து சீப்பா, அதாவது கம்மியா யூஸ் பண்ணினா சீப்பா இருக்கும். பட் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா போஸ்ட்பெய்டு போறது பரவாயில்ல. அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். I understand. It's very good, but I mean I heard some rumors. Obviously reddit.com-ல எங்கயோ rumors வந்தது. For example, chatGPT 4ல வந்து they run multiple large language models and then do some sort of an ensemble and then do some averaging. Yes. But obviously இதெல்லாம் rumors தான். Nobody knows what it is. இல்ல அது இப்ப இங்க ரவியும் சொல்லிட்டு இருந்தான். somebody has unearthed it அப்படின்னு சொல்லி. அது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து என்னாச்சுன்னா 3.5ல இருந்து 4க்கு போறப்ப ரெண்டு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்ல வந்தது. ஒன்னு வந்து அந்த கண்டெக்ஸ்ட் சைஸ். ஸோ 3 till 3 and 3.5 the window context size வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ல உங்களால 4000 டோக்கன்ஸ் மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, at least 4000 வேர்ட்ஸ் பார்க்க முடியும். 4000 வேர்ட்ஸ் பார்க்க முடியும். அதுல வந்து எவ்வளவு உங்க கண்டெக்ஸ்ட் எவ்வளவு ப்ரெடிக்டட் வேல்யூன்றது நீங்க ஸ்ப்ளிட் பண்ணலாமே தவிர 4000க்கு மேல இட் will திணறும். அத வந்து 3.5லயே they increased it to 16 in some way, like அந்த விண்டோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. 4ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அத they have pushed it to 32. ஓகே, 32 விண்டோஸா? 32k. ஓகே. சோ 4kல இருந்து 32k வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நீங்க 32k ன்னு வந்த உடனே you can literally share documents. ஒரு பெரிய டாக்குமெண்டே கொடுத்து அந்த டாக்குமெண்ட் almost like a novel. You can read a novel and understand what will be the next page. So people were using it for tax எல்லாம் வந்து நிறைய கேள்விகள்லாம் இருக்குல்ல. சோ டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த ChatGPT 4 கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி டாக்ஸ் விஷயம்லாம் வந்து இந்த டீடைல்ஸ் பத்திலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொடு அப்படின்னா அது வந்து அதே படிச்சு எங்க இதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அது கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
டாக்ஸ் மேனுக்கு இன்சூரன்ஸ் வந்து பண்ணிருமா? ஒருவேளை டாக்ஸ் மேன் வந்து கேள்வி கேட்டனா பதில் சொல்லிருமா? அந்த மாதிரி if you know the tax document proper உங்க No, I was referring not to that. I was referring that, let's say the taxman come and catch you for fraud. Can you quote the ChatGPT has given me this and I've used it? அது எப்படி இருந்தாலும் டாக்ஸ் Okay. மேன் பிடிச்சா I was joking about it. புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியில நம்ம தான் மாட்ட போறோம். அதாவது இது டெஸ்லா கார் ஓட்டி யாரா ஆக்சிடென்ட் பண்ணா யாரு வந்து Okay. அதே பிரச்சனை தான் இதுவும். Yeah, I mean, கடைசியில யாரோ ஒருத்தர் ப்ளேம் பண்ணி தானே ஆகணும். நானும் இல்ல நீ அது மாதிரி தான் போய் மாட்டுவோம். Yeah, I mean, I'm a bit skeptical. Lama, obviously, I come from very scientific background, so the errors வந்து I don't அதுல ரொம்ப scientific scienceல பண்ணும்போது they try to quantify the error. This has so much error. You have to live with this error. Whereas in this அதுதான் சொல்ல வந்தேன். சோ இப்ப நீ நீ சொன்ன அந்த சொல்யூஷன் தான் they have increased the prediction accuracy also. இது ரெண்டு விண்டோ மட்டும் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த prediction accuracyயும் இப்ப வந்து அந்த ensemble மாதிரி they used 8 models தான். அதுதான் எனக்கு சொன்ன வந்து நானும் படிக்கல பட் 8 models has been used and அதுல வந்து ஏதோ best is taken out and probably given அந்த மாதிரி. So they have increased the accuracy of prediction. அதனால errors வந்து ரொம்ப கம்மியாகுது. இப்பயும் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன் ஷாட்ல யூ won't get an answer. The answer you get is perfect but it will not be what you want. So you have to refine it saying that so 3.5ல பிரச்சனை என்னன்னா தப்பே இருக்கும். ஆன்சர் வந்து தப்பாவே வரும். தப்பு இருக்குது. கோட்லயே தப்பு வரும். பட் 4ல வந்து என்ன ஆகுதுன்னா தப்பு வராது. 4ல இருக்க கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ரன் ஆகும். ஆனா it will do something more than what you wanted. அதாவது நம்ம சொல்றப்ப சில விஷயங்கள்லாம் விட்டுருவோம்ல, அதெல்லாம் வந்து we have to keep refining. இதை நான் சொல்ல வரல, நீ இதையும் டேக் கேர் பண்ணு அப்படின்னா அதையும் எடுத்துக்கிட்டு so in a few iterations it usually converges. And அப்படிதான் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம ChatGPT பத்தி ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோல இத பத்தி அதிகமா விலாவரியா கொஞ்சம் டெக்னிக்கலா விளாசுவோம். I want to go to this guy, stable diffusion கண்டுபிடிச்சவரு நினைக்கிறேன். What is his name? அவர் பேரு எனக்கும் தெரியாது. நானும் அவர் ஒரு he's a Indian. அவர் வந்து ஒரு அரபிக் நாட்டை சேர்ந்தவர் நினைக்கிறேன். பாகிஸ்தானியா அது ஒண்ணு. பாகிஸ்தானியா? I thought he was an Indian. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இந்தியன் கண்டுபிடிச்சாரா? I think so. பேர் ஹபீபா ஏதோ ஒரு பேர் வருது. ஓகே, அவர் பேர் என்னவா இருக்கட்டும். அவர் வந்து இது சொல்லிருக்காரு. நான் கண்டுபிடிக்கிறேன். முஸ்தாக் ஏதோ ஒன்னு. முஸ்தாக். அவர் ஏதோ வந்து இந்த இன்னும் 5 இயர்ஸ்ல புரோகிராமர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ChatGPT அத பண்றதுக்கு ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் ஃபார் பேசிக் ப்ரோகிராமிங் ஸ்டஃப் எல்லாம் வந்து நான் என்னோட இதுக்கே நான் யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த லெவல்ல இருக்கு. பட் I am little I like that. He's a Bengali ன்னு போட்டுருக்காங்க. He's a Bengali Muslim. Family in Jordan. He was taken to Bangladesh. அவர் இந்தியன் கிடையாது. ஆனா இந்தியன்னு சொல்லிக்கலாம். அந்த ஏரியால இருந்து வரவங்க எல்லாம் எங்க ஊர்ல தான் படிச்சிருக்காரு போல இருக்கு, ஆக்ஸ்போர்ட்ல. சொல்லிக்க வேண்டியதான். சரி விடுங்க. I completely disagree with that argument. 5 இயர்ஸ்ல வந்து இந்த ப்ரோகிராமர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சு போடுவாங்கன்றது வந்து anyone who has not programmer is talking about like that. அவ்வளவுதான். ஓகேவா? So I have done programming in C++, in Fortran, C, at least 3 languages, also in Python. நீங்க பைத்தன்ல வேணா இந்த உருட்டலாமே வழியா இந்த C++ போயிட்டீங்க, Fortranலாம் போயிட்டீங்கன்னா it becomes very very difficult. You know how much C++ object oriented program is confusing even for programmers who understand the domain, who understand the language very well. It is very confusing. They don't know which references are where. அது கரெக்ட். ஆனா இப்போ even at the current state of how coding is it can develop small pieces of code. If you mention a functionality and the functionality ஆன code it will run and give you. That is doable. Again, you can write a sort of current state and current state and the context size நம்ம பேசுறோம்ல, the larger the context size the easier it becomes for code to be. இப்போ நீங்க வந்து you can give large workspaces to it and you can start to understand make it understand all these stuff. ஏன்னா இப்போ வந்து அடுத்த மேஜர் பிரேக் த்ரூ பாக்குறது என்னன்னா the number of tokens சொல்லிட்டு இருந்தேன்ல,
அது வந்து இன்க்ரீசிங் டு மில்லியன் அந்த லெவல்ல இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு there's a company called Claude where they claim their number of tokens is going to go to No, I understand. They can see, you can understand more tokens. I agree. Okay, you are a programmer, yeah. You are a program complex systems in languages which are very old. Okay, correct. Can it understand the whole context and write code which will compile and run exactly what you want? No. Yes or no? இது எஸ் ஆர் நோன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்ப நீ சொல்ற அதே சி ப்ரோக்ராம் இருக்குல்ல, கூகுள் வந்து they have Google Fortran Cian தெரியல, I forgot which one. They have come up with a new algorithm for sorting which runs 70% faster than the earlier sorting algorithms. Okay? Very good. And it is compiled in C or C++, one of those languages, and they have incorporated it into the standard library now. அதாவது நம்ம நார்மலா வந்து apt get installனு போட்டு வர அந்த லைப்ரரியில இந்த கோட் இப்ப இது வந்து இந்த ஏஐ டெவலப் பண்ண கோட் ரன் ஆயிட்டு இருக்கு. தட் வாஸ் ஒன் ஆஃப் தியர் பப்ளிஷ்ட் பேப்பர்ஸ் இன் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், லாஸ்ட் 1 or 1 month பேக் நம்ம நடந்தது. ஸோ இது வந்து இதுல வந்து நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்ப வந்து உலகத்துல இருக்க எல்லா காருமே ஆட்டோமேட்டட் காரா இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டட் கார் இஸ் ஈஸி டு டிரைவ். Okay, so you are, by that argument you are saying that if all the program is written in the same language in the same way, then this will work. Not same way ன்னு சொல்ல வரல. மனுஷங்க உள்ளார வந்தாங்கன்னா we complicate stuff a lot. இப்ப நீ வந்து மெஷினே எல்லாத்தையும் எழுத விட்டு இன்டராக்ட் பண்ண விட்டேன்னு வச்சுக்கோயேன், மெஷினே நானே வந்து சீல வந்து இதை எழுதி அடுத்தது அதை எழுதி அடுத்தது அதை எழுதி பண்ணேன்னு வச்சுக்கோயேன். ஸோ இப்போ என்ன ஆயிடும்னா, and to give a context again, PyTorch இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் they run underlying in C and C++ தான். மேல வந்து அந்த பைத்தன் இஸ் ஜஸ்ட் an interface. ஸோ அப்படிதான் வந்து டெவலப் ஆகும். the whole evolution எப்படி ஆகும்னா, you will write frameworks which the machine can understand and let the machine drive the development. அதனால என்ன ஆயிடும்னா, அதுக்கே அது தெரிஞ்சுக்குன்றதுனால my thing is, நீ நினைக்கிற ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமா இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அப்ப வந்து no, my question is simple. No, let me ask this simple straightforward question. 5 years will there be programmers or not? ப்ரோக்ராமர்ஸ் இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் வந்து ஃபோர்டானு அந்த பழைய பேங்க் சிஸ்டம்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ப்ரோக்ராமர்ஸ் தேவைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுல வந்து அவனும் இப்ப டிசிஎஸ் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என் கசின் ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ற டெக்னாலஜி வந்து அந்த பேங்குக்கு ஒண்ணு இருக்கு, அது பேர் மறந்து போச்சு. அந்த அது மாதிரி ஏதோ ஒரு பழைய லாங்குவேஜ் அந்த மாதிரி அந்த லெவல்ல ஒரு பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு தேவை அந்த செக்யூரிட்டி அதுன்னு சொல்லி அதை அவங்க அப்கிரேட் பண்ணாமே வச்சிருக்கிறதுனால, சர்வர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணாம வைக்கிறதுனால அதுக்கு வேலை என்னதான் இருக்கதான் செய்யுது. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீ சொல்ற ஹெச்பிசி இருக்குல்ல, நீ பண்ற ஹெச்பிசியே நானும் வந்து ஓன் லெவலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணாட்டியும் என்னோட ட்ரைனிங் அது இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி நானும் ஜிபியூ அது இதுதான் யூஸ் பண்றேன். ஐ ஹேவ் அன் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் யூஸ் இட் வித் ஈக்குவல் இது. ஐ ஸ்டில் நோ my GPU is not fully utilized. I know for sure where it is not fully utilized and நானும் அந்த HPC லெவல்ல கோட் அடிக்கிறது முடியும். பட் ஆனா for development அது தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடும். Okay, you still use PyTorch, TensorFlow frameworks and you just live there. Everything underneath you don't care. I don't care at that present. If I have to optimize at that level, I'll go and do it. I have done that also. No. I give a straightforward example. Okay, I worked in a bank. This is long time ago. Okay, they wanted to change a rate of interest from 2 to 5. Okay, based on some condition. Let's say someone has owned a bank been in bank for more than 10 months. You give them this better rate. அது code change என்னன்னா, there is an if loop in which there is a greater than 10. You have to change that greater than to 10 to 20. இவ்வளவுதான் code change. அந்த 10ன்றத 20 மாத்தணும், because they are doing some offer. அதுக்கு அந்த கோட் சேஞ்ச் வந்து greater than 10 20 மாத்தணும். புரியுது. இந்த கோட் சேஞ்சுக்கு வந்து நாங்க ஒரு 2 நாள் அனலைஸ் பண்ணோம், எங்க கோட் சேஞ்ச் பண்ணுவோம்னு. அதுக்கு வந்து அப்புறமேட்டு ஒரு டீடைலா டாக்குமெண்டேஷன் எழுதணும். ஏன்னா அடுத்த வரும்போது திருப்பி அந்த கோட் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. புரியுது. அப்புறம் யூனிட் டெஸ்டிங் பண்ணோம், QA டெஸ்டிங் பண்ணோம், இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணோம், ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணோம். அப்புறமேட்டு அது வந்து போச்சு. இப்படி போய் அதுல வந்து ஒரு பக் இருந்தது. கடைசியில அந்த ரேட்டா கொடுக்கல. ஏன்னா எங்கேயோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல அந்த ஆப்ஜெக்ட் சரியா காப்பி பண்ணல.
புரியுது காப்பி கத்துக்கிட்டு போட்டு விட்டான். C++ல வந்து அது ஒரு தலைவலி. ஆமா, அந்த பக் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து இந்த பக் போனதுக்கு அப்புறம் அது பக் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வாரம், நான் 1 வாரம். அதாவது நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மாட்டே அந்த பக்க. அது வந்து வேற ஏதோ பழைய பக் ஒன்னு இருந்திருக்கும். அது வந்து இதனால ட்ரிகரும் ஆகும். I get that bug was found after the bank lost $1 million. ஓகேவா? புரியுதா? சோ ஏஐ எல்லாம் வந்து இந்த மாதிரி கோடுக்கெல்லாம் லாகே படாது. Will they take the risk? Anyway, I think we're digressing, but I don't agree with it. அதுதான் சொல்றேன். இப்ப வந்து ஏஐல வந்து code chunks it can produce. மிஷன் கிரிட்டிக்கல் சினாரியோஸ் சிலதெல்லாம் இருக்கு. இப்ப வந்து அது ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க. என்ன ஆயிருக்கு, இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, அந்த மிலிட்டரி ரிலேட்டட் இதுக்கெல்லாம் they said அந்த ரிசர்ச்சுக்கு they started using AI. There are some companies which are using AI to find war strategies. எந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படி நவுத்தணும் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் they are starting to use AI. அதுல இருக்க அந்த பேட்டர்ன்லாம் சிமுலேட் பண்ணி பார்த்து எது ஆப்டிமலா இருக்கும், எதுல வந்து நவுந்தா எப்படி மேக்ஸிமம் இம்பாக்ட் கொடுக்கலான்ற மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே யூஎஸ் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல they have brought about a rule, or is it, I don't know whether it's a mutual agreement also, that AI never trigger a machinery by direct இது. It should always give a suggestion to human, and the human is the one who has to trigger. The human in the loop. Okay. Human is the one who has to take the responsibility. அது எவன் அம்த்றானோ அவன் தான் அது ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி அதுதான் இப்போதைக்கு இருக்க சினாரியோ. ஸோ அது மாதிரி மிஷன் கிரிட்டிக்கல் சினாரியோஸ் வந்து வில் பி தேர், அண்ட் தோஸ் வில், அது வந்து அவங்கவுங்களோட இதை பொறுத்து இருக்கு. பட் நான் the other end இப்போ வந்துன்னா, there is a company who's advertising saying that I will create you an Android app in minutes if you give me what you want to do. அவன் என்ன சொல்றான்னா, அதுக்கு வந்து அவன் என்னன்னா, அவனோட மந்த்லி இது வந்து இப்போ $100 $200 சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வாங்குறான். நீ என்ன ஆப் சொல்லு, நான் வந்து உனக்கு வந்து ஆண்ட்ராய்டும் ஐபோனும் கம்பேட்டபிளா ஒரு ஆப் நான் கிரியேட் பண்ணி தரேன், ஒரு யூஐ அது இதெல்லாம் போட்டுன்னு, which someone has been doing earlier. I know people who still do it as part. இது நிறைய வேலை, அது யூஐ எவ்வளவு பெரிய தலைவலி, ஆனா அதை ஒருத்தன் ஆட்டோமேட் பண்ணி அது ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்கு. No, we should. I mean, this is very interesting. Maybe the next video we should try out one of these apps and get some feedback. நீங்க ஒன்னு ட்ரை பண்ணுங்க, நான் ஒன்னு ட்ரை பண்றேன். நான் வந்து அந்த சிலது ட்ரை பண்ணிருக்கேன். Probably I can talk about it next time when we do it. Okay, I tried a app which was based on ChatGPT, which if you input a picture, it will answer some question and answers. I figured out that it was giving very vague answers. It figured out some of things it did, but after that it was blabbering. Very true. எனக்கு என்ன பெரிய பிரச்சனை, I don't know னு சொல்ல தெரியல. ஆமா, அது என்ன பண்ணும்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு இது வந்து என்னன்னா, இமேஜுக்கும் டெக்ஸ்டுக்கும் இன்னும் வந்து அந்த கம்பேட்டபிலிட்டி இஸ் நாட் தேர் yet. It's called multimodal prediction வாங்க. வேர் இப்போதைக்கு என்னன்னா, இமேஜ்ல இருந்து டெக்ஸ்டுக்கு வர்றது வந்து ChatGPT பேசுறது வந்து இமேஜுக்கு புரியாது, இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது ChatGPTக்கு புரியாது. ஏன்னா அது அவங்க பேசுற அந்த நான் அந்த எம்பெடிங்னு சொன்னேன்ல, அந்த embedding is not very similar for images and text at present. ரெண்டும் வந்து டிஃபரண்டா பேசிக்கிறாங்க, but there is no integrated model. இல்ல, இப்ப வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நான் வந்து அந்த embeddingல வந்து பிளஸ் என்னன்னா, சில வார்த்தைகள் சொன்னா இது ரெண்டு வார்த்தையும் க்ளோஸா இருந்ததுன்னா they have a smallest distance. டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். குவீனுக்கும் லேடி அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த எம்பெடிங் ஸ்பேஸ்ல. But if you put it on a scatter plot, they will be bunched together. They will be bunched together. Okay. Obvious. That's what I'm saying. So அதே வந்து இப்போ வந்து ஒரு இமேஜ், இப்போ குவீனோட ஒரு போட்டோ எடுத்து அதோட எம்பெடிங் எடுத்தீங்கன்னா, that may not correlate with this. அத பண்றதுக்கு பேர் தான் மல்டிமோடாலிட்டின்னுவாங்க. Where you have to treat the embedding such that it can understand that the picture is also same அப்படின்னு. So நான் வந்து I have to, இப்ப என்னன்னா, இப்ப எல்லாமே ஒரே எம்பெடிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இமேஜ கொடுத்தாலும் அதே எம்பெடிங்ல வருது. That's what I said. You maybe get an integrated embedding model. Yes, then it will solve the problem. It's like our human, right? We have a same embedding for our vision, our speech, for our taste, for our smell, exactly, our skin. We have a single embedding. Yes.
No, I will think about it often. Okay. Yeah. So அது வந்து இப்ப Facebook has released a model, multimodal thing which is doing it. Okay, பேர் என்ன சொல்லுங்க. பேர் எனக்கு கரெக்டா தெரியல. மல்டிமோடல் ஃபேஸ்புக்னு அடிச்சா வந்துரும். எனக்கு வந்து அது இன்னும் வந்து ஆனா இட் இஸ் நாட் as powerful as chatGPT or stable diffusion. அதாவது அந்த ரிசர்ச் இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 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 இப்ப இந்த chatGPT 2.1 அந்த லெவல்ல இருக்கு. But it will come there soon. MMF Pythia, an open source modular deep learning framework for vision and அது நான் சொல்றேன். June 11, 2020 release பண்ணாங்க, but looks like pretty old. I think we are running out of time. I think we have 5 minutes left. Image bind ன்னு ஒன்னு இருக்கு. என்னங்க? Image bind அப்படின்னு ஒரு மாடல். Image bind. Maybe you should do a screen share and maybe explain it a bit more. We can maybe try it next time. Yeah, so I'll send you the link. Probably you can look at it. Okay. அவர் சென்ட் பண்ணானா அந்த description, YouTube descriptionல இருக்கு அந்த லிங்க் பாத்துக்கோங்க. Okay, I want to turn this topic to a different one. Okay. Maybe sure. The last one before we wrap up. We have 5 minutes at least, or 4.5 minutes. Okay. So this is mainly, I think, AI. If you look at it, mainly it is driven by all these GPUs. Do you think it's sustainable? They keep on buying more and more GPUs and pumping a lot of things. That is one thing I don't care at present. You don't care. I mean, I read an article. Okay, for example, these ChatGPT models have 1 trillion parameters. Is my understanding correct? And the 1 billion parameter, you can fit it to a single GPU, or you need at least a GPU, 4 GPU connected to host. You need that to run this inference, right? Okay. Yeah, something like that. At least let's say it needs a single GPU. It will fit into the memory of a single GPU, which is just 16 GB of memory. Yeah, I think text models வந்து it requires around 24 GB மாதிரி, அதாவது the largest models. ChatGPT க்கு வந்து இன்னும் தெரியல, but the open sourced largest model வந்து around 24 GB அந்த லெவல்ல ஏதோ ஒன்னு இருக்கு. Okay, so they can reduce it to 10 அந்த லெவல்ல வச்சிருக்காங்க. But you can do some quantitation, blah blah blah. But the way they are going, I think this is going to increase. The number of parameters is going to increase. Yeah. This will become unsustainable. And the cost of a GPU is high. The energy to run this GPU is high. Just for inference. Training, for example, this is unsustainable. Okay. அது வந்து probably, so that's where I wanted to understand also. எனக்கு வந்து there are some solutions which these guys are doing. Okay, இப்போ வந்து ஒன்னு வந்து as I said, when இப்ப இருக்க ChatGPT will go till one point. As you say, just increasing the parameter count is not the solution which they are looking at also. Okay. So the way they are looking at is இப்ப இருக்குறது தான் வந்து it is going to hit a point where it will say the improvement you get will taper down. So அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி they are looking at other solutions like multimodalities which can and இப்ப வந்து AGI ன்னு ஒரு கான்செப்ட் ஒன்னு வந்துட்டு இருக்கு, which is artificial general intelligence. General intelligence or generative intelligence? General intelligence. அந்த AGI பத்தி நம்ம பேச வேணாங்க, ஏன்னா we can talk it in the next video maybe. Now I want come back. See, okay, sure. Simple. Now, I'm not technically thinking, just multimodal model. It is going to include multiple things, yes. Which means the number of parameters will increase. At least to do the embedding, it will increase. So I see it only one way. It is this number of parameters is going to increase. Number of parameters will increase, but என்ன ஆகும்னா you will, so இதுல நீங்க பார்க்க வேண்டியது வந்து கிடைக்கிற பெனிஃபிட்டுக்கு எவ்வளவு பாராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. சோ இதுல என்ன ஆகும்னா you will be able to solve more with a smaller increase in parameter. அப்படிதான் நான் பார்க்கறேன் அது என்னோட view. Okay. I think we can discuss this in detail in next video. I think sure, we are running out of time. We have 1 minute. So yeah. Okay, thanks Nithilan. We had a good time chatting with each other, and hope everyone liked it. Definitely, I think, and I hope everyone should tune in again to watch what we will be discussing next week, which is more important than what we have discussed till now. So okay.